வணக்கம். நம்முடைய எம்என்ஆர் பிக்சர்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட வள்ளிமலை வேலன் பட பாடல் வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்த நம்முடைய கலைத்துறையின் ஜாம்பவான்கள், பிரம்மாக்கள், உங்களை அத்தனை பேரையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் இந்த திரைப்படம் எனக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. எத்தனையோ ஜாம்பவான்கள் சாதித்த இந்த கலைத்துறையில் நானும் இன்று இருக்கிறேன் என்பதில் முதலில் என் தாய் தந்தைக்கு நன்றி தெரிவித்து, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி, இந்த கலைத்துறையின் மேல் கொண்ட பற்றால் நான் வந்துள்ளேன். என்னை வளர நீங்கள் அத்தனை பேரும் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று உங்கள் பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வள்ளிமலை வேலன் விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய வெற்றி இயக்குனர் உதயகுமார், நம்ம பேரரசு, இவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவங்க. மங்கை ஹரிராஜன் சீரியல் சினிமா ரெண்டுலையும் வெற்றி படம் கொடுத்தவர். இன்னும் நண்பர் தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க, எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். எல்லார் பேரையும் நான் சொல்லிட்டா நான் எப்பயுமே கூட்டத்தில் கடைசியாக தான் போவேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு. இன்னைக்கு முதல்ல அவசரமாக நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக போக வேண்டியதுனால நான் தனித்தனியாக பேர் சொல்ல முடியல. இந்த வெள்ளிமலை வேலன் படம் வெற்றி பெறணும். இது எடுக்கப்பட்டது இங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நம்ம ஊர் வள்ளிமலை, வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளிமலையில். அது எங்கள் ஊர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். இது இப்போ ஏதோ சில முருகன் சீசன் நினைக்கிறேன். இப்போ அதை ஒரு பக்கம் அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு போட்டுட்டு இருக்காங்க, மாறி மாறி போடுறாங்க இல்லையா. டெல்லியில் இருக்கிறவங்களாம் கூட விடுறதில்ல முருகனை. அகில உலக ஃபேமஸ் முருகன். இந்த சீசன்ல முருகன் பேர் வச்சதுனால அவர் வெற்றி பெறுவார்னு எனக்கு தோணுது. முருகன் தான் இப்போ சூப்பர் ஸ்டார் இந்த சூழ்நிலையில. ஆன்மீகத்திலையும் சரி, அரசியலையும் சரி, சினிமாவுக்கும் வந்துட்டார் அவர். அந்த வகையில இந்த படம் வெற்றி பெறும். அதை போடும்போது, நீங்க விளம்பரம் போடும்போது கூட அப்படி ஓரமா ஒரு வேல் போட்டிருக்கீங்க, அது கொஞ்சம் முருகர் கூட கொஞ்சம் ஒன்று போட்டுருங்க ஓரமா. அதாவது ஆன்மீக படம் மாதிரி இருக்கக்கூடாது, ஆனா முருகர் ஏதோ உங்க எம்பல் மாதிரி இருக்கட்டும். அதுக்கு சீசன் இருக்கு இப்ப. அதனால இந்த படத்துல இருக்கிற கதாநாயகி, தயாரிப்பாளரே கதாநாயகி எப்பயுமே கதாநாயகன்னா எல்லாம் எம்ஜிஆர் சரோஜா தேவி மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த படத்துக்கு பொருத்தமா இருக்கணும். அந்த படம் எடுக்கிறது கிராம படம்னா கிராமத்துக்கு பொருத்தமா இருக்கணும். சிட்டி படம்னா சிட்டிக்கு பொருத்தமா இருக்கணும். உலகம் சுற்று வாலிபன் மாதிரி இருந்தா எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கணும். இல்லைன்னா உலகம் சுற்றி பார்க்கறதுல வேஸ்ட் இல்லையா. அந்த மாதிரி வீரபாண்டி கட்டபொம்மன்னா சிவாஜி மாதிரி ஒத்துருந்தாதான். அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏற்ற கதாநாயகன் புதுசு மாதிரியே தெரியல, நல்ல கூச்சம் இல்லாம நடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களும் எல்லாருக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த நடிகர்களை மட்டும் பாராட்டிட்டு டெக்னீஷியன் விட்டுருவான். ஏன்னா அவங்க பின்னாடி இருக்கிறாங்க, அவங்க தான் ஏற்கிறவங்க, மரத்துக்கு வேறு மாதிரி அவங்க. அந்த கேமராமேன், எடிட்டர், மொத்தம் அதில் இருக்கிற அனைத்து டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை நீங்க வெளியிடும் பொழுது, இப்போ இப்பயே கூட்டம் அதிகமா இருக்கு, ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. இது தியேட்டரில் கொண்டு வர்றது எப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் படம் பாதி தான், படம் எடுக்கிறது பாதி தான், ஆனா அதை ப்ரொமோட் பண்றது பாதி. சில ஆள் ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருப்பான். அவன் ட்ரெஸ், அவன் ஹேர் ஸ்டைல பார்த்தா இத்தனை பொண்ணு திரும்பி பார்க்க அவனை. ஆள் சாதாரண ஆளா இருப்பான். சில பேர் அழகா இருப்பான், ட்ரெஸ் பண்ண தெரியாது, நடக்க தெரியாது, பேச தெரியாது. அந்த மாதிரி ஆள் பாதி ஆட பாதின்றது எந்த காலத்துலயுமே உண்டு. அந்த வகையில படம் எடுத்தா பாதி தான். இந்த படத்தை ப்ரொமோட் பண்றது தான் நம்முடைய வெற்றி இருக்கு. உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்துல 6வது படிக்கிற பசங்களுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க, 8 வரைக்கும் படிக்கிறவனுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க, எஸ்எல்சி வரைக்கும் படிக்கிறவனுக்கு போட்டி வைப்பாங்க. அப்ப ஈஸியா அந்த பசங்க ஜெயிச்சு மேலியில் வர்றதுக்கு நல்லா இருக்கும். 6ல இருந்து எஸ்எல்சி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓட்டு பண்ணி வச்சா, அவன் வீக்கா இருந்தா கூட எஸ்எல்சி படிக்கிறது தான் ஜெயிப்பான்.
6வது படிக்கிறவன் என்னதான் ஒன்னாலும் அந்த பெரிய பசங்க கூட போட்டி போட முடியாது. ஒரு காலகட்டத்துல நீங்கெல்லாம் சில்வர் ஜூபிலி படம் கொடுத்துவார் உதயகுமார்லாம். அவர் படம்லாம் தெரியும் உங்களுக்கு, நல்லா தெரியும் உங்களுக்கு. சார் இந்த இவரு பேரரசு, விஜயகாந்த் எல்லாருக்கும் நல்ல நல்ல படம் கொடுத்தாங்க. இவங்க படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஆனா அதே அவங்க எல்லாம் இப்ப படம் எடுத்து ரிலீஸ் பண்ணா விட ஜெயிக்கிறது கஷ்டம். என்ன காரணம்னா, அப்ப நாங்க படம் எடுக்கும்போது என்ன இருந்ததுனாக்கா, பெரிய படங்கள் கூட 250 படத்துக்கு மேல ரிலீஸ் பண்ண முடியாது. 4000 தியேட்டர் இருக்குதுன்னா 250 படம் தான் பெரிய படம் ரிலீஸ் பண்ணோம். நான் ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்த பொறுப்பில் இது அண்ணெல்லாம் இருக்காங்க கேட்டுப்பாரு. நாங்க ரூல்ஸ் கொண்டு வந்து வச்சிருந்தோம். எல்லாரையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் 200க்கு மேல ரிலீஸ் பண்ணாத. அப்புறம் மீடியமா படங்கள் 100 தியேட்டர், சின்ன சின்ன படங்கள்லாம் 50 தியேட்டர்னு விட்டா என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் தியேட்டர் கிடைக்கும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டை திறந்து விட்ட மாதிரி விட்டுட்டு ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆனா 2000 தியேட்டர், மொத்த தியேட்டர் நீயே போட்டா அப்புறம் மீதி பேருக்கு எப்படி தியேட்டர் கிடைக்கும்? அப்ப நீ தியேட்டர் போடுறாங்க. போட்டு சமீபத்தில் ஒரு வெற்றி தியேட்டர் நண்பர் அவர் ஓனர் சொன்னார், ஒரு படம் ஒண்ணு நல்ல படங்க, சின்ன படம் போட்டேன், 2வது வாரம் நல்லா வந்தது, திடீர்னு ஒரு பெரிய படம் வந்துருச்சு, அது தூக்கி போட்டேன். அந்த பெரிய படம் வந்துட்டா எப்பயுமே ஒரு பெரிய வசூல் வரும்ட்டு போட்டோம். பார்த்தா அது 2 வாரம் கூட ஓடல. மறுபடியும் அந்த தூக்கி போட்டு சின்ன படத்தை தூக்கி போட்டு அது 4 வாரம் ஓடிச்சுன்றார். இது எப்படி ஆகி போச்சு பாருங்க. ஆக பெரிய படம் சின்ன படங்களை ஒன்னா வர்றதை விட அழிவு சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படின்னா 5 வயசு பையன்கிட்ட வந்து 40 வயசு பயில்வான் சண்டைக்கு போற மாதிரி. ஆக பெரிய படங்கள் வந்து நசுக்காம இருக்கணும்னா, ஒழுங்கா இருக்கணும்னா, கண்டிப்பா வந்து பெரிய படங்கள் சின்ன படங்கள் வெற்றி பண்ணணும்னா, பெரிய படங்கள் வேணான்னு சொல்ல, அது தனித்தனியா வரணும். ஜனவரியில பெரிய படங்களா வந்ததுன்னா பிப்ரவரியில சின்ன படம் வரணும். மறுபடியும் மார்ச்ல பெரிய படம் வந்தா அது ஒண்ணுக்கு ஒண்ணு கிளாஷ் ஆகக்கூடாது. இப்ப பெரிய படம் இந்த மாசம் வராது, ரூல்ஸ் அப்படி இருக்குன்னா சின்ன படத்தை கூடுவான் தியேட்டருக்காரன். அவனே வந்து தியேட்டர் கொடுப்பான், அட்வான்ஸ் கொடுப்பான். நான்லாம் படம் ரிலீஸ் பண்ணும்போது உதயம் தியேட்டர் 5 லட்சம், இவங்க 5 லட்சம் கொடுப்பாங்க. இங்க அண்ணா தியேட்டர் சின்ன படம் தான், அண்ணா தியேட்டர் இவங்க அபிராமி எல்லாம் 5 லட்சம் கொடுப்பாங்க அட்வான்ஸ். இப்ப போய் நான் படம் எடுத்து வச்சிருக்கிறேன் கேட்டா எங்கிட்டே காசு கேட்கறான். அவன் தியேட்டருக்கு முன் பணம் கொடுக்குன்னு கேட்கறான். அதே டைரக்டர் தான், அதே இட்டு கொடுத்து தான். என்ன காரணம்னாக்கா, இப்போ ஒரு கதவை திறக்கிறோம், பெண்களுக்கு வந்து ஒரு பக்கமா போங்க, ஆண்கள் ஒரு பக்கமா போங்க, குழந்தைகள் ஒரு பக்கம். பள்ளிக்கூடம் விட்டாங்க என்ன எப்படி கொடுறாங்க ஸ்கூல்ல, சில்ட்ரன்ஸ் சின்ன பசங்க எல்லாம் விட்ட பிறகுதான் அப்புறம் பெரிய பசங்களுக்கு டோர் திறந்து விடுறாங்க. ஏன்னா ஒன்னா போனா சின்ன பசங்களை மெரிச்சிடுவாங்க எல்லாரும். அப்படிலாம் இல்லாம மொத்தமா அப்படியே மாட்டுக்கட்டா ஆடுகட்டா திறந்து விடுற மாதிரி விட்டா படங்கள் பூரா அழிஞ்சு போயிடும். இப்ப நீ எடுக்கிறது கஷ்டம் இல்லை, இதை ரிலீஸ் பண்ணும்போது நல்ல தேட்டங்களை பார்த்து ரிலீஸ் பண்ணணும். 2வது இந்த டெக்னீஷியன்ஸுங்களை எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன், படம் எடுக்கிறது ப்ரொடியூசர் வேலை மட்டும் அல்ல. இந்த படம் நல்லா ஓடணும், எல்லாருக்கும் வாய்ப்பு வரும். நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நீங்க இந்த படத்தை ஓட வைக்கிற வரைக்கும் நீங்க வேலை செய்யணும். படம் முடிஞ்சது கையை கழுவிட்டு வேலை பார்த்துன்னு போயிடக்கூடாது. ப்ரொடியூசர் அப்புறம் மாட்டிக்குவார். ப்ரொடியூசருக்கு பணம் வந்துச்சுன்னா தான் திரும்ப அடுத்து படம் எடுப்பாரு, உங்களை எல்லாரையும் மறுபடியும் திருப்பி அந்த டீம் ஜெயிக்க முடியும். அதனால இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த படத்தை கொஞ்சம் தேட்டர்ல போட்டா கூட அதை ப்ரொமோட் பண்ணி அழகா டெவலப் பண்ணி வெளியில வெற்றியை கொண்டு வரது தான் இருக்கு. பாதிதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க படம் எடுத்ததுல. ஆனா இந்த காசை எடுத்தாதான் நீ வெற்றி பெற்ற மாதிரி அர்த்தம். ஆகவே இந்த காசை திருப்பி எடுங்க. இதுக்கு மறுபடியும் எல்லா இடத்துலயும் பேசும்போது சொல்லுவேன், இந்த சின்ன படங்களை எப்பயுமே தூக்கி விடுறது யாருன்னா பத்திரிகையாளர் தான். அவங்க பருதா போட்டு தூக்கி விட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கு. பெரிய ஆளுங்கிட்ட சரி ஏதோ பெரிய பெரிய படம் எடுக்கிறங்கிற கவர் கொடுன்னு வாங்கிக்குவாங்க. சின்ன ஆளுங்கிட்ட அதிகமாக டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, தூக்கி விட்டுருவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, என்னெல்லாம் சின்ன படங்கள் தான் நிலை சொல்லி சுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் என் படத்தை பத்தி ரொம்ப அதிகமா சொல்லி கூடுதலாவே சொல்லிடுவார். எப்படி இருக்குதுன்னாக்கா சூப்பர் சூப்பர், அவன் வந்தானா எங்க பெரிய ஆளா போயிடுவான்னு ஓவரா சொல்லி என் படத்துக்கு வியாபாரம் உருவாக்கி விட்டுறாரு. இந்த பிஆர் அவங்களோ பத்திரிகையாளர்களோ நினைச்சா சின்ன படங்களை புரூஸ் பண்ணலாம். இந்த படம் வெற்றி பெறணும், திரும்பி திரும்ப நீங்க படம் எடுக்கணும். இதுல இருக்கிற ஒரு தடவை முதல் போட்டா திரும்பி அது முதல் வந்தாதான் அடுத்த படம் எடுக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் முதல் போட்டுக்கிட்டுன்னு வச்சுக்கா, போயிடுச்சுன்னா திருப்பி ஊர் பக்கமே போக முடியாது. வாகனம் எல்லாம் கொடுக்கலாம், ஊர் பக்கம் சேர மாட்டான். அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறணும், இது அனைவரும் நல்லா வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து மன்னிக்கணும், நான் ஒரு அவசரமான வேலைக்கு போறதுனால தான் நான் கட்சிக்கு வந்து கேட்க முடியல. எல்லாரும் பேச்சும் இருக்காங்க, எல்லாரும் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. வெற்றி. வணக்கம். மாலை வணக்கம். வள்ளிமலை வேலன் திரைப்பட
ஆடியோ ரிலீஸ் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துகள். நாகரத்தினம் தயாரிப்பு நடிப்பில் நம்ம இயக்குனர் எஸ். மோகன் அவர்களுடைய இயக்கத்தில் பாட்டு பார்த்தேன். பாட்டு ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த அப்பா பாட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அப்பா பாட்டு எழுதுனது யாரு? யார் பாடினது? நம்ம எஸ்.என். சுரேந்தர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். சரி சரி சாமி. அப்பா சுரேந்தர் எப்ப பார்த்தது? என் படத்துல 5 விரல் கெஞ்சதடி பாட்டு பாடினார் ஒரு தடவை. நான் என்னுடைய முதல் படத்துல நான் இவருக்கு பாட வாய்ப்பு கொடுத்தேன். அப்ப தெரியாது இவருதான் விஜய்க்கு மாமான்னு நல்லா தெரியாது. ஆமா, அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா என்னுடைய ரிசப்ஷன்ல இவர் வந்து பாட்டு கச்சேரி பண்ணி கொடுத்தாரு, காசு வாங்காம. அதான் உண்மை. அப்படி நண்பர்கள் நாங்க. ஸோ பார்த்தீங்களா, சினிமா எவ்வளவு அழகான லிங்க்குகள் இருக்கு பாருங்க. இது அழகான உறவுகள் இருக்கு. அதனால போற போக்குல எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறதில்ல, பண்றதுக்கு வழியே சொல்லணும். அந்த இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனார் என் அன்பு சகோதரர், குடும்ப படங்களை தயாரித்து இயக்குவதில் பெயர் போன திரு வி. சேகர் அவர்கள் சொன்னார். அவர் படம் பண்றப்போ இருந்த சூழ்நிலை, இப்போ படம் பண்றப்போ இருக்கிற சூழ்நிலை, அப்போ படம் வெளியாகிறதுல இருந்த சூழ்நிலை, இப்போ இருக்கிற சூழ்நிலை, இது காலங்காலமா மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப ரொம்ப மோசமா மாறி இருக்கு. அதான் மேட்ரு. எல்லாரும் இதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணணும்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்கள், அவர் வந்து இப்படியெல்லாம் இருக்கு, பாப்கார்னுக்கு தான் மெயின் என்ட்ரன்ஸே, பாப்கார்ன் கடையில் மேலேயே தான் கூப்பிட்டு போறானுங்க, அப்புறம் வரும்போது திருப்பி ஹோட்டல் வழியா கூப்பிட்டு வரானுங்க, எல்லாம் காட்டுவாங்கப்பா, நம்ம அதுக்கெல்லாம் மயங்கக்கூடாது. அப்புறம் இந்த சினிமாவை வந்து சினிமா சம்பந்தப்பட்ட ஆள்கள் எதுவுமே அனுபவிக்கிறது இல்லை. சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாமல் இதெல்லாம் யார் பண்ண வேலை? இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண வேலைங்க. கவர்மெண்ட் தான் வந்து இதுக்கு துணை நின்று இது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு செய்யணும், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும். சினிமாக்காரனுடைய வியாபாரத்தை சினிமாக்காரன் பார்க்கணும். அரசியல்வாதி வந்து சினிமா வியாபாரம் பார்த்தா சரியாது, அது இப்படித்தான் இருக்கும். அதையே ஓப்பனா சொல்ல மாட்டேன்றீங்க. சினிமாக்காரன் அந்த காலத்துல நம்ம திரைப்படங்கள், ஒரு இயக்குனர், உதவி இயக்குனர்கள் உட்காந்து கதை பண்ணுவோம். தயாரிப்பாளர் கதை ரெடிங்களா, அவுட்லைனு ஹீரோ கிட்ட சொல்லிட்டீங்களா? ஹீரோ அவ்வளவு சீக்கிரம் கதையெல்லாம் ஓகே பண்ண மாட்டாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் கேட்பாரு, எல்லாருமே கேட்பாங்க. அப்புறம் எங்க சில ப்ரொடியூசர்கள் எதுக்கும் ஒரு வார்த்தை, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட ஒரு நாள் சொல்றீங்களா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கூட அந்த கதை ஞானம் இருக்கு. ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு குடும்பமா இருந்து உருவாக்கின கதைகள் மட்டும்தான் இன்றளவுக்கும் பேசப்படுகிறது. இன்னைக்கு உதயகுமாருக்கு ஒரு பேர் இருக்கு, அல்லது உதயகுமார் இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்தவர், வி. சேகர் வெற்றி படங்களை கொடுத்தவர், பேரரசு அவர்கள் வெற்றி படங்களை கொடுத்தவர் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த படத்தை எடுத்தவன் மட்டும் லாபம் இல்லை, நடிகருக்கு லாபம், டைரக்டருக்கு லாபம், தயாரிப்பாளருக்கு லாபம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம், தியேட்டர்ல போட்டவனுக்கு லாபம், பார்த்தவனுக்கு மனதளவுக்கு சந்தோஷப்பட்டது ஒரு மிகப்பெரிய லாபம். இத்தனை பேர் லாபம் சம்பாதிச்சதுனாலதான் அந்த படத்தை எடுத்த இயக்குனரோ, அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளரோ, அந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கோ, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ இன்றளவுக்கும் பேர் இருக்கிறது. இப்ப இது எப்படி ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு? அதுக்கு பத்திரிகையாளர்கள் தான் மெயின். ஒரு படத்தை நான்லாம் வந்து சின்ன கவுண்டர் படத்தை எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும் இன்டர்வல் வரையிலும் கதையை சொல்லிட்டேன். எங்க கூப்பிட்டு பொள்ளாச்சியில் ஒரு ரூம் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு 40 பேர் இருப்பாங்களா? எப்படி நம்ம 20 பாருங்க கணக்கா சொல்றாங்க, அத்தனை பேருக்கு கதை தெரியும். இன்னைக்கு எந்த டைரக்டராவது ஓப்பனா கதையை எவனாச்சும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க.
அது யாருகிட்ட சொல்லியிருக்கேன்? என்னுடைய பத்திரிகை நண்பர்களை பத்தி எவ்வளவு கண்ணியமானவர்களாக இருந்தோம். அப்ப இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு சிலர் கண்ணியமாக இல்லை. அதனால மத்தவங்க கண்ணியமா இருக்கிறதா இருக்கக்கூடாதான்னு தெரியாத கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. சினிமா எங்க சரி செய்யப்பட வேண்டுமோ, ஒரு சினிமாவுக்கு அந்த காலத்துல சொல்லுவாங்க, இந்த பராசக்தியே எடுத்துக்கங்க, ஒரு 10-15 நாள் ஷூட் பண்ணிட்டு இந்த படம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஏவி மேயப் செட்டியார் சொல்லிட்டார். சிவாஜி வேண்டாம், இந்த மாதிரி இந்த படத்தை அப்படியே தூக்கி போடுங்க. அப்புறம் இன்னொரு இணை தயாரிப்பாளர், அவரு பேர் என்ன, பெருமாள் முதலியார், அவரு படத்தை பார்த்துட்டு இல்ல சிவாஜி தான் இருக்கணும், இந்த படத்தை திருப்பி எடுக்கணும், அப்படி ஒரு கருத்து மோதல்கள் அதன் விளைவாக ஒரு நல்ல விஷயங்களை, ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு ஒரு படத்தை உருவாக்கின காலங்கள் வேற. இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு என்ன அவங்க படம் எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. பெரிய படங்கள் இருக்கிற தயாரிப்பாளர்கள் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க படம் பண்ண முடியாது. புரியுதா? இப்ப யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி, அப்படி இல்லை. சின்ன படங்கள் அவன் அந்த தொப்புள் கொடியிலிருந்து அப்படியே போட்டு வளர்த்து எடுத்து அது எப்படியாவது ஒரு கதை பண்ணணும், இப்படி ஒரு கதை பண்ணணுன்னு அவன் தவம் இருந்து கொண்டாந்து அது ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சி பல கஷ்டங்களுக்கு நடுவில் ஒரு படத்தை தயாரித்து முடிச்சவனுக்கு தேட்டர் கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி தேட்டர் கிடைக்காததுக்கு காரணம் என்ன? இந்த டிக்கெட் விற்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் அது இது எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் சினிமா இண்டஸ்ட்ரியில் அரசாங்கத்தையும் விட தயாரிப்பாளர் தான். இன்னைக்கு அந்த தயாரிப்பாளர் சங்கம் எப்படி இருக்கு பாருங்க, பாவமா இருக்கு. தயாரிப்பாளர்கள் சங்கம்ன்றது எப்படி இருக்கணும்னா எல்லா சங்கத்துக்கும் தலைமை தாங்கிற ஒரு அற்புதமான அவங்க முடிவு பண்ணுங்க. தயாரிப்பாளர் தாங்க எல்லாத்துக்கும் தலைவர் ஒரு சினிமாவுக்கு. ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்களா அதான் சொன்னேன். அந்த காலத்துல நான் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். சுஜாதாஸ் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. திரு பாலாஜி அவர்கள் இயக்குனர், தயாரிப்பாளர் பாலாஜி அவர்களுடைய ஆஃபீஸு இங்கே எக்மோரில். அப்போ அசிஸ்டண்ட், நம்ம எடிட்டிங், நம்ம படத்தோட எடிட்டிங்க்கு சுபாஷ் அவர்கள் அசிஸ்டண்ட். அப்போது அவருடைய ரூமை கிராஸ் பண்ணி தான் நான் எடிட்டிங் போவேன். சார், நான் எந்த டைமுக்கு வர்றேன், எந்த டைமுக்கு போகிறேன்னு என் அசிஸ்டன்ஸுகளுக்கு தெரியுதோ இல்லையோ, என் தயாரிப்பாளருக்கு தெரியுதோ இல்லையோ, நான் கரெக்டாக காலையில் 7:30 மணி 8 மணிக்கு அங்கே இருக்கிறேன்னா, உதயகுமார் 8 மணிக்கு வந்துடுவார், அவர்கிட்ட இந்த சாவியை கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு போவார் பாலாஜி சார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க. ஒரு நாள், சார் என்ன சார் இப்படி, நான் 8 மணிக்கு சரியாக வருவேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீ உழைப்பாளி, நீ உன் படத்துக்காக எப்படி உழைக்கிறன்றது எனக்கு தெரியும். நான் உங்க ப்ரொடியூசருக்கே ஃபோன் பண்ணி சொன்னேன், அவர் 8 மணிக்கு இங்கே தான் இருப்பார், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர்கிட்ட நெருக்கமாக உட்காந்து பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஆஃபீஸில் உட்கார்ந்துருப்பார், அவருடைய படப்பிடிப்பு எங்கேயோ நடந்துட்டு இருக்கும். சிவாஜி, ஜெயலலிதம்மா இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு இயக்குனர் இயக்கிட்டு இருப்பார். அந்த படம் காலையில 11 மணிக்கு என்ன காட்சி எடுக்கிறாங்கன்னு அவர் இந்த ரூம்ல இருந்து சொல்லுவார். எந்த ஷாட் எடுத்துட்டு இருப்பாங்க, 11 மணிக்கு அந்த சீன் ஆரம்பிச்சிருவாங்க, 2 மணிக்கு இந்த சீனு, கரெக்டா 5 மணிக்கு என்னப்பா ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சான்னு இங்கிருந்து ஃபோன் பண்ணுவார். ஊட்டியில இருந்தாலும் சரி, கொடைக்கானல்ல இருந்தாலும் சரி. எப்படி நான் கரெக்டா சொல்றீங்க? இல்லை, எனக்கு டைரக்டரை பத்தி தெரியும். அவர் கரெக்டா அந்த டைம்ல எடுத்து அந்த டைம்ல எத்தனை ஷாட் எடுக்கிறாருன்றது முதல்ல எழுதி கொடுத்துட்டு போற டைரக்டர்களும் அதை தெரிந்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்களும் இந்த இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு எத்தனை தயாரிப்பாளர்களுக்கு சினிமான்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்க மாட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். இவங்கனாலதான் எதுக்கு நம்ம கியூபுக்கு இவ்வளவு காசு கட்டுறோம். கியூப்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர்கள் தான் இங்க இருக்காங்க.
ஸோ நீங்கள் பேசுகிறீங்க தம்பி, இது இந்த மேடையில் பேசுறது. நீ நேராக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போயிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் போட்டு பாரு. ஈசி மெம்பர் இருக்கிறப்ப ஈசி மீட்டிங் நடக்க போகுது. இன்னும் கொஞ்சம் ஒரு பேப்பரில் கூட எழுதி கொடுத்துரு என்னென்ன பேசணும்னு. ஸோ சினிமா காப்பாற்றப்பட வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் ஈசி மெம்பராக இருந்தேன் ஒரு 10-15 ஒரு 5 தடவை 4 தடவையோ இருந்தேன். 5ஆவது தடவை இருந்தால் தான் திருப்பி என்னை நிற்க முடியும், இல்லைன்னா நிற்க முடியாதுன்னு சொல்லி என்னை விரட்டி அடிச்சாங்க. நான் ஒருத்தன் தான் கொஞ்சம் குரல் கொடுத்துட்டு இருந்தேன், அதையும் கெடுத்துட்டேன். நீ கேட்குறிய இந்த கேள்விகள்லாம் நான் கேட்டது. ஒரு புக் மை ஷோவை ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு சர்வரை வச்சு நம்ம பண்ண முடியாதா? நம்மக்கிட்ட காசு இருந்தால் இயக்குனர் சங்கம் பண்ணிடும், பண்ண முடியும். ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன வியாபாரம் இருக்கு. அந்த புக் மை ஷோவில் விற்கிற டிக்கெட்டில் வர்ற வருமானம், ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபாய்னு வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த 30 ரூபாயில் யார் யாருக்கு கமிஷன் போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. அதெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூடாது, அசிங்கம். நம்ம மூஞ்சியில் நம்மளே சேர் வாங்கி பூசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள், தீர்க்கப்படாத விஷயங்களை தீர்த்து வைப்பதை விட்டு தேவையில்லாத விஷயங்களை கிளறி கொண்டு நமது தயாரிப்பாளர் சங்கம் இந்த மாதிரி கொஞ்சம் சரியில்லாமல், நீங்கள் செயல்பாடு சரியாக இருந்திருந்தால் நாங்கள்லாம் ஜாலியாக இருப்போம். டைரக்டருக்கு வேலையை நான் ஒரு படம் பண்ணேன், கிழக்கு வாசல்னு ஒரு படம். சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தயாரிப்பாளர். நம்ப மாட்டீங்க சார், நான் காலையில் 7 மணிக்கு என் கதவை தட்டுவார், நான் குளிச்சுட்டு வருவேன். குட் மார்னிங் உதயம் பார் பார்த்தா ஒரு ஷார்ட்ஸும் பனியனும் போட்டு, எங்கே சார் கிளம்புனேன், நாங்கள் இப்போ தான் லொக்கேஷன்லேருந்து வர்றோம் பாரு. 6 மணிக்கா? இல்லை நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறீங்களோ அது வரையிலும் நாங்கள் ஜாகிங் போனோம், நானே என் பிரதரும். இன்வால்வ்மெண்ட். அவர் அப்படித்தான் சார். இன்னைக்கு 3 சீனா சார்? சொல்ல முடியாது சார், 4 சீன் எடுத்தாலும் எடுப்பேன் சார். 3 சீனே நல்லா எடுங்க சார் அப்படின்ட்டு போயிடுவார். நான் இந்த 3 சீன் எடுப்பேன், 3.5 சீன் எடுப்பேன், 4 சீன். எனக்கு அவருக்கு என்ன காட்சிகள் எடுக்கிறோம் அப்படின்றத முதல்லயே படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே முழு கதையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன், முழு காட்சியும் சொல்லுவேன். இந்த காட்சி இப்படி தான், இது கொஞ்சம் இதை டெவலப் ஆனாலும் ஆகும், இது கொஞ்சம் கம்மியானாலும் ஆகும், ஜாஸ்தியானாலும் ஆகும். எந்த விதமான இடர்பாடும் இல்லை. எவ்வளவு நாள் படப்பிடிப்புன்னு போடுறோமோ அவ்வளவு நாளுக்குள்ள படப்பிடிப்பை முடிச்சுட்டு கையில் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தயாரிப்பு இணக்கமான தயாரிப்பாளர்களும் புரிந்து கொண்டு ஒரு படத்திற்கு எவ்வளவு நாட்கள் கால்ஷீட் தேவை, எந்த நடிகரை வைத்து எடுத்தால் எவ்வளவு நாட்களுக்குள்ள எடுக்க முடியும், எவ்வளவு இரவு காட்சிகள், எவ்வளவு பகல் காட்சிகள், கரெக்டாக கணக்கு போட்டு பண்ணுற டைரக்டர்களும் இருக்கிற வரையும் சினிமா நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன். இப்போ நாளைக்கு பிரேக்குன்னா இந்த டைரக்டருக்கும் தெரியாது நாளைக்கு பிரேக் ஆமாவே. ஏன்னா அதை வேற யாரோ டிசைட் பண்றான். நாளைக்கு படப்பிடிப்பு இல்லை என்பது சில சமயத்துல தயாரிப்பாளருக்கும் தெரிவதில்லை, இயக்குனருக்கும் தெரிவதில்லை. வேற யாரோ முடிவு பண்றாங்க. சினிமா யார் கையில் இருக்கணுமோ, அதாவது கேப்டன் ஆஃப் த ஷிப்னு டைரக்டர் சொல்லுவாங்க. இப்போ அவர் ஷிப்பு, அதாவது டயர் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை, இப்போ பெஞ்ச் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை, கேப்டனாக இருக்கிறது எங்க இல்லையா? ஆக மேடைன்னு கிடைச்சா எல்லாரும் ஏறி ஆளுக்காள் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறது மட்டும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுதான் நடக்குது. உண்மையாக உட்கார்ந்து இந்த சினிமா நல்லா இருக்கணும்னா ஒரு தனியால் பண்ணக்கூடிய வேலை இல்லை, அனைத்து துறையை சேர்ந்தவரும் ஒற்றுமையாக இருந்து. சுபாஷ் நல்லா சொன்னாங்க, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தா. முதல்ல ஒற்றுமையாக இருக்கிறது எப்படின்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் தானே நம்ம இந்த நம்ம சார்ந்திருக்கக்கூடிய நம்ம தொழிலை காப்பாற்ற முடியும் என்பதை கூறிக்கொண்டு, நிறைய வழிகள் இருக்கு. அதனால தான் நம்ம இந்த தொல்லை தாங்க முடியாம தான் நான் படம் எடுக்கலையே தவிர, ஏன்னா நம்மளை நம்பி 10 கோடி போடுறதுக்கு கூட ஆளுங்க இருக்காங்க. சரி போட்டுறான், இதை கொண்டு போய் எங்கே யாருக்கிட்ட கூவி விற்கிறது? அந்த காலத்துல எல்லாம் நம்ம பொண்ணுமணி படம் எடுக்கும்போது நான் பூஜை போட்ட அன்னைக்கு அட்வான்ஸ் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. நான் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் எடுத்தேன். டெய்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் அனுப்பிட்டே இருப்பாங்க, படம் எடுத்துகிட்டே இருப்போம். இப்போ யாருக்கிட்ட போய் கேட்பீங்க? அப்புறம் ரிலீஸ் எங்கே ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியல. இப்போ நல்ல வேலை இந்த கடந்த ஒரு 10-15 நாளில் ஒரு 25 படம் ரிலீஸ் ஆயிருக்கு.
ஏன்னா பெரிய படங்கள் எதுவும் வரல. பெரிய முதலைகள் வந்ததுன்னா இதெல்லாம் திருப்பி எல்லாம் பொட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். இது ரிலீஸ் பண்ணா ஒரே வாரத்துல 10 படம் ரிலீஸ் பண்ணி உங்களை நீங்களே அழிச்சுக்கிறது. எப்படி எல்லாம் கரெக்டா பிளான் பண்றாங்க பாருங்க. இனிமேல் சின்ன படங்களே ஓடாது அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு இதை கிரியேட் பண்றதுக்காகவே ஒரு 25 படம் இந்த இந்த மாசம் ரிலீஸ். கரெக்டா? நீங்க எத்தனை படங்கள் பார்த்துருக்கீங்க? இன்னும் இந்த வாரம் வந்து ஒரு 10 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. 10-12 படம். ஸோ எப்படி ஓடும் சொல்லுங்க? இதையெல்லாம் வரைமுறைப்படுத்துவது யார்? நானா? டைரக்டருக்கு அந்த வேலையா? இல்லை. வேற யார் பண்ணணும்? தயாரிப்பாளர்கள் தான் உட்கார்ந்து பண்ணணும். தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும். அப்புறம் விநியோகஸ்தர்கள்ங்கிறதே இப்போ இல்லை. எல்லாம் கமிஷன் ஏஜென்ட்டுக்கு தான் இருக்காங்க. விநியோகஸ்தர்களே இல்லாம ஒரு சினிமா இன்னைக்கு செயல்படுறதுனால தான் நம்ம படத்துக்கு என்ன வருமானம் வருது, நம்ம படம் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு ஒரு தயாரிப்பாளர் காலையில் இருந்துச்சு பேப்பரை தேடணும். இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்குங்க, என் படம் எந்த படத்துலைங்க ஓடுது, அங்கே ஓடுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை இதை மாற்றுவது யாருன்னா தயாரிப்பாளர்கள் தான். தயாரிப்பாளர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமா இந்த சினிமா உலகத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த திரைப்படத்தில் பாட்டு நல்லா இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. இங்கே அவர் பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. இப்போ வர்ற சின்ன படங்கள் எல்லாம் மியூசிக் டைரக்டர் பிச்சு உதறாங்க. நல்லா சாங்ஸ் போடுறாங்க. பாடல் கூட நல்லா இருந்தது. அந்த அப்பா பாட்டு குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹீரோ ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தார். ஹீரோயினும் அதே மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தீங்க. அப்புறம் சண்டை காட்சி என்னது, இடி மின்னலா, வேற பேர் எதுவும் கிடைக்காம இடி மின்னலும் வச்சிட்டீங்க. நல்லா இருக்கு. சண்டை காட்சி நல்லா இருந்தது. மற்றும் ஒளிப்பதிவு பிரமாதம் நல்லா இருந்தது. யார்? மணிகண்டன் மணி நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆல்ட்ரினோட இசையில் உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் திரைக்கதை எல்லாமே நம்ம மோகன் செருப்பு போடல அப்படின்றத பற்றி அவன் ஏன் இன்னைக்கு செருப்பு போட மாட்டான்? என்னைக்கு போடுறதா இருக்க? எப்போ ரிலீஸ் அப்போ கூட போடக்கூடாது. என்னைக்கு நீ இயக்குனர் சங்கத்துல கார்டு வாங்குறியோ, சார் நீங்க தமிழ்நாடை விட்டு நீ வெளிநாட்டுக்கு படம் எடுக்க போகணும், ஷூட்டிங்க்கு போகணும்னா இயக்குனர் சங்கத்தோட கடிதம் இருந்தாதான் விசா கொடுப்பான். அது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. நீ ஒரு இயக்குனர்னு போய் வெளியே எங்கேயாச்சும் சொல்லணும்னா நீ ஆந்திராவுக்கு போய் அங்கே ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அங்கே சரி உங்கள் டைரக்டர் யூனியன் கார்டை காட்டுங்கம்பா. புரியுதா உங்களுக்கு? நான் சும்மா காமெடிக்காக சொல்லலை. இயக்குனர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்திலிடம் இருந்து பெற்ற பின்னால் தான் நீ இந்த காலனியை அணிய வேண்டும் என்று. அதுக்கு முன்னாடி மகனே வாய்ப்பே இல்லை ராஜா என்று. என்ன நீதான் செல்வா வந்து தன்னுடைய நண்பர்களுக்காக இந்த விழாவில் கலந்துருக்காரு. அவர் எஸ்ஏசி சார், எழில் சாரோட மிகப்பெரிய கேமராமேன் அவர். அவருடைய உதவியாளர். அது என்னுடைய படங்களில் கார்த்திக் ராஜா சின்ன கவுண்டர் படத்தில் உதவியாளராக வேலை செஞ்சுருக்காரு. சின்ன ராமசாமி நான் நடித்த படம், அது ஏன் ரிலீஸ் ஆகலாம் கேட்காதீங்க, அது ரிலீஸுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் சுபாஷ்? ஆக அனைவரும் சேர்ந்து ஒரு அழகான வள்ளிமலை வேலன் படத்தை கொண்டாந்துருக்காங்க. அழகாக இருக்குது டைட்டிலு. விசேகர் சொன்ன மாதிரி இப்போது முருகன் சீசன் தான். கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா என்று கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அதே அண்ணா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இயக்குனர்கள் சங்கத்துல இல்லாதவங்க தான் இன்னைக்கு வெளியே சுத்துறாங்க. அதனாலதான் உங்களுக்கு தெரியல, எங்களுக்கும் தெரியல. ஆமா, அது வந்து இட்டுன்னு வந்து எங்களை கொண்டு வந்து இங்க
ஒரு படம் எடுக்கிறோம் அது எடுக்கிறோம் சொல்லிவிட்டு வேலையை முடிச்சிடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களாம் வந்து வியாபாரிகள் தான் உண்மை. இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. இன்னைக்கு அந்த மாதிரி தான் நடக்குது. அதாவது இன்னைக்கு ஒண்ணுங்க, இந்த இந்த படத்தோட டைரக்டர் இயக்குனர் வந்து இன்னைக்கு காலையில 30 ஆண்டு காலமா செருப்பு அணியாம பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு இந்த இந்த சினிமா மேல இருக்கிற ஒரு மோகமும் ஒரு பாசமும் ஒரு பக்தியும். அதனால வந்து அவரு ஜெயிப்பார். ஆனா இப்ப இருக்கிற அவரை மாதிரி வந்து எல்லாம் இருக்கணும்னு தான் சொல்றேன் நான். நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சில இயக்குனர்னு சொல்லிட்டு வராங்களே கோசம் அவங்க இயக்குனர் கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க சங்கத்திலும் உறுப்பினரும் கிடையாது. அதனால நாங்க வந்து கஷ்டப்பட்டது வந்து அது வந்து நீங்க தயாரிப்பாளர் சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு கருத்து, தயாரிப்பாளர் சங்கத்துல இன்னைக்கு மீட்டிங் நடந்து இப்ப நான் போகணும். அதனால அண்ணா சொன்ன கருத்துக்கெல்லாம் இப்ப நான் போய் கேட்க போறேன், நானும் சொல்ல போறேன். சிறிய பட தயாரிப்பு இருக்குதுண்ணா. ஆனா இன்னைக்கு வந்து பெரிய படம் வந்தா தானே இப்ப தேட்டரை கொடுக்குறாங்க. இன்னும் சின்ன படத்துக்கு அது எந்த தேட்டர் கொடுக்குறாங்க? ஆனா நாங்க கேட்டாலும் அங்க முடியலண்ணே. எல்லாமே வந்து நீங்க சொன்னீங்கல்ல அரசியல்வாதிகிட்ட போயிட்டுன்னு, அப்புறம் எப்படி நாங்க கேட்க முடியும்? இல்ல சொன்னீங்க பேசுறது தான் சொல்றேன் நானு. அவர் ஒரு இயக்குனர் வந்து அரசியல்வாதி சொல்லுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து தேட்டர் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் சிறிய படத்துக்கு. நான் என் படத்தையே வந்து நீ அண்ணன் சொன்ன மாதிரி இப்ப வி சேகரான்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு தேட்டரா போய் என் படத்துக்கு பணம் கொடுத்து நான் போட்டேன். அதுல வந்து பணம் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாந்தி தேட்டர்ல மாப்பிள்ளை மட்டும்தான் எனக்கு கூட்டு பணம் கொடுத்தாரு, செக் கொடுத்தாரு. மற்ற எந்த தேட்டர்ல லாஸ் எடுத்தாங்க. நீ எந்த கணக்கு வச்சு பாப்பீங்க? இன்னைக்கு இவன் கூட தம்பி கூட வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரதை பண்ணணும். பணமே வரல, அதனால தான் லாஸ் ஆகுது. என்ன பண்றது? கஷ்டம்தான். இந்த கஷ்டம் நானும் இப்படி ஒரு செயல்ல வந்து எப்படி மாற்றுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு தொழிலதிபரா இருந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும், ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்துல தான் நான் வந்து என் குறிக்கோள் இருந்தது. அந்த குறிக்கோளுக்காக சினிமா எடுத்தாலும் நீங்க 100 பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு போடுறீங்க, 100 பேருக்கு ஒரு 100 குடும்பம் வாழும், அதனால நீங்க வாங்கன்னு என்னை கூட்டின்னு வந்தார். அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்கு தான் நான் வந்தேன் அந்த சினிமாவுக்கு. இட்டுன்னு வந்து படத்தை என்னை இட்டுன்னு வந்து ஆசைகளை காட்டி இந்த சினிமாவில் விட்டு, சினிமா வந்து கொண்டு வந்து தயாரிப்பாளர்னு நான் என்ன சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்துல போய் லெட்டர் வாங்கிக்கணும், அவன் பேர்ல படம் எடுக்க போட்டாங்க. இது சென்சார் வாங்க போட்டான். அதான் டைரக்டர் தண்ணி கொடுப்பா. நான் அது அன்னைக்கு இருந்த ஆமா அதான் உண்மை. இல்ல அவர் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல லெட்டர் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் என்னை கூட்டி வச்சு எஸ்எஸ் நம்ம ராவுத்தர் தான் அண்ணன் தான் வந்து அன்னைக்கு அட்டாக் கமிட்டி தலைவர் தான். அந்த டைம்ல கேஆர்ஜி இருந்தாருங்க. அவங்கெல்லாம் கூட்டு ஒரு 25 தயாரிப்பாளர்கள் உட்காந்து அன்னைக்கு வந்து நடந்ததை கேட்டுட்டு, அதுதானா தயாரிப்பாளர் சங்கம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தயாரிப்பாளர் சங்கம் இல்லை என்னை பொறுத்தவரை. அன்னைக்கு இருந்த தயாரிப்பாளர் 25 பேர் உட்காந்துட்டு 2 பேரும் உட்கார வச்சு 2 பேர்கிட்ட பேசி தீர்த்துட்டு எங்க 2 பேரும் வெளியே போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட்டாங்க, கருத்துக்களை கேட்டாங்க, மறுபடியும் 2 பேரும் கூட்டாங்க. கூட்டு இன்னும் நீ எத்தனை பேரை கெடுக்கிறதுக்கு இங்க வந்து இருக்கிற, சினிமாவே கெடுக்கிற, இந்த மாதிரி தயாரிப்பாளர்ல வந்து புதுசாரவங்களாயிட்டாந்து கெடுக்காத, இது வந்து நமக்கு கெட்ட பேரு, அவருக்கு எழுதி கொடுத்துட்டு வெளிப்பட ஆரம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு தயாரிப்பாளரான நான் எழுதி கொடுத்த பிற்பாடு. ஆமாண்ணே, எடுத்துட்டு இருக்கிறோம். ஏன் நீங்க வர்றது இருக்கீங்களா தம்பி?
சினிமா வந்து உண்மையாவே சினிமான்னு தெரியாத ஒருத்தன் வந்து, ஆனா சினிமா இருக்கும், இருந்தது தான். சினிமா வந்து கத்துக்கிட்டு தான் வந்து நானும் வந்து இப்ப தம்பி வந்து ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல கூட நீ ஒரு நாடகத்தில் நடிச்சிருப்பேன்னு பாத்துக்க. அதனால தான் நீ இந்த சினிமாவுக்கு வந்திருக்கிற. ஆர்வம் இல்லைன்னா சினிமாவுக்கு வர முடியாது. நாங்களாம் சின்ன வயசுல கூத்தாடிட்டு டிராமா ஆடிட்டு அந்த ஈர்ப்பு தான் என்ன சினிமாவில் கொண்டாந்து விட்டுது. இன்னைக்கு அந்த சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு செயற்குழு உறுப்பினரா இந்த சினிமா தான் வளர்க்குது. இந்த சினிமா தான் உங்களையும் வளர்க்குது. இந்த சினிமா தான் அனைத்து பேரும் வளர்த்துது. சினிமா தான் எல்லாரையும் வளர்க்கும். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கூட நீங்களும் உங்க டைம் ஆகி போச்சு. எனக்கு மணியாட்டு அண்ணா இன்னொரு நாளைக்கு பேசுவேன். டிவி நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வள்ளிமலை வேலன் இந்த படத்தில் மேடம் ஏதோ சொல்லிட்டு போனாங்க, நிறைய பேரை சிரிக்க வச்சிருப்பேன் சொல்லியிருப்பாங்க. பட் அதில் இதில் அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், இப்படி இயக்குனர் மோகன் சார் வந்து நான் ஒரு ஸ்டண்ட் நடிகராக ஆரம்பித்து ஒரு 2வது படமோ 3வது படத்தில் இருந்தோ அவருடைய நண்பராக இருக்காரு. நான் ஒரு ஸ்டண்ட் நடிகராக இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஹீரோ ப்ரொடியூசர் ஹீரோ அவரையும் ஒரு 10 வருஷமா எனக்கு தெரியும். பட் இந்த படத்தினுடைய டைட்டில் அந்த வள்ளி அப்படிங்கிற பேரோட நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் சொல்லலாம். இந்த படத்தில் நான் என்ன கேரக்டரில் நடிச்சிருக்கேன்னு இயக்குனர் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 250-300 படம் நடிச்சிருந்தாலும் கூட சில படத்தில் ஆசைகள் நிறைவேறும், சில படத்தில் தேவைகள் நிறைவேறும். கண்டெம்ட்டுக்காக சொல்ல, வடிவில் கூட நடிக்கும் போதெல்லாம் வந்து கூப்பிட்டு சொல்லுவார், டே இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் இருக்கு அது பண்ணுறியா, இல்லை ஒரு 10 நாள் ஒர்க் இருக்கு அது பண்ணுறியான்னு கேட்பாரு. ஒரு சீன் நடிச்சினா நீயா நானும் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் சம்பளம் 1 நாள் சம்பளம் தான் வரும். 10 நாள் நடிச்சினா நல்ல சம்பளம் கிடைக்கும், ஆனால் அண்ணே வாங்கண்ணே போங்கண்ணே கூட வரும் போகும், அது கண்டெம்ட் பெருசாக இருக்காது. நீ எதை எடுத்துக்கிறியோ அதை நீயே எடுத்துக்கோ அப்படிம்பாரு. அதனால் என்னுடைய ஆசைகள் மட்டும்தான் எடுத்துக்குவேன், தேவைகளை எடுத்துக்கல. அதனால தான் நான் நிறைய சம்பாதிக்க முடியல. அதனால தான் இன்னைக்கு நான் 25 வருஷம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் தேவைகளை எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் ஏதோ வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆகியிருப்பேன். பட் இன்னைக்கு என்னுடைய ஆசைகள் மட்டும் எடுத்ததுனால இன்னைக்கும் இளம் கலைஞர்களோட நான் ஓடிக்கிட்டு இருக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்கு. அதனால இந்த படத்தினுடைய யூனிட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அருமையான யூனிட், திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல யூனிட். ஏன்னா இன்னைக்கு இத்தனை சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணி, அது அனுபவம், அவருடைய அனுபவம், அது மோகன் சாராக இருக்கட்டும், அவருடைய இந்த படத்துடைய கேமராமேன் மணிகண்டன் சாராக இருக்கட்டும். மணிகண்டன் சாரை பற்றி சொல்லணும்னா, கேமராமேன் பற்றி சொல்லணும்னா அவர் சின்ன ஒரு வாசி தான். இன்னைக்கும் நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள, நான் ஒரு ஃபைட்டுன்னு வெளியில் சொன்னால் கூட ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளது தான். ஒரு 5-6 பேர் வரிசையாக நிற்கணும் அப்படின்னா கூட நான் 6 பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன். எல்லாம் வந்து நில்லுங்கண்ணே, ஆர்டிஸ்ட்லாம் வந்து நில்லுங்கண்ணே, 6 பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன். ஒரு மானிட்டர் போனதுக்கப்புறம் அண்ணே முத்துக்கால் நான் காணும் அப்படிம்பாரு. சார் நான் பின்னாடி தான் நிற்கேன், அண்ணே முன்னாடி நில்லுங்கண்ணே. ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளதான். ஆனால் ஒவ்வொரு சீன்லையும் நீங்கள் முன்னாடி வந்து நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி என்னை முன்னாடி கொண்டு வந்து நிப்போட்டின கேமராமேன் சாருக்கு நன்றி. இந்த படத்தில் நானும் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னா அது இயக்குனரையே சாரும், கொடுத்த கேரக்டரை சொதப்பிருக்கேன்னா அது என்னையே சாரும். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசைகள் இந்த படத்தில் தயாரிப்பாளர் நாகராஜ் சாருக்கு ஆசைகள் நிறைவேறிச்சு. அவர் ஹீரோவோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், அந்த ஆசைகள் நிறைவேறிச்சு. தேவைகள் நிறைவேறணும், போட்ட பணம் திரும்ப வரணும். அதுக்கு நீங்கள் தான், மீடியாக்கள் தான் வந்து நல்ல முறையில் விமர்சனம் கொடுத்து சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நீங்கள் தான் நிறைய தூக்கி விட்டுருக்கிறீங்க. நல்ல கண்டெம்ட்டை நீங்கள் உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி நிறையா புது ப்ரொடியூசர்கள், புது இயக்குநர்கள். இப்போ மோகன் சாருக்கு வந்து உதயகுமார் சார் சொல்லிட்டாரு, மெம்பர் ஆனால் தான் வந்து செருப்பு வாங்கி போட முடியும்னு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்துருச்சு. அதனால் ஒத்த செருப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒரு செருப்பு தான் போடணும், அது ரிலீஸில் போட்டுருவார். அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள், இதுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சுந்தரராஜன்ற ஒரு டைரக்டரை உருவாக்குனது யாருன்னா ஒரு அரசியல்வாதி சார். அன்னைக்கு கோவை தம்பி, அவர் பேர் கோவிந்தசாமி, அதிமுகவில் எம்ஜிஆர் அமைச்சரவையில் மந்திரி ஆக்கிறதுக்காக இருந்தவர். ஒரு எம்எல்ஏ, கோவை மாவட்டத்தில் பிறந்து
வளர்ந்தவர். அவர் ஒரு எம்எல்ஏ. அவரை வந்து எம்எல்ஏவா இருக்கும்போது டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் சார் போய் அப்ரோச் பண்ணி, அண்ணா நீங்க ஒரு படம் எடுக்கணும்னு அப்படின்னு கதையை சொல்றாரு. ஒரு அரசியல்வாதி சினிமாவில் வர்றாரு, ஒரு பெரிய ஆர் சுந்தரராஜன் என்ற ஒரு டைரக்டரை உருவாக்குறாரு. அந்த மாதிரி பல படங்கள் எடுத்தினார். மணிரத்னத்தை கூட மணிரத்னம் சார் ஒரு படம் பண்ணார், இதய கோயில்னு. அவர் தான் ப்ரொடியூசர். அரசியல்வாதி சினிமாவுக்கு இல்லைன்னா உடனே சினிமாக்காரன் வந்துட்டு இது என்ன கதை இது, யாரும் யாரையும் கெடுக்க முடியாது சார். அரசியல் சினிமாவை கெடுக்க முடியாது, சினிமா அரசியலை கெடுக்க முடியாது. அவர் இருந்தா இன்னும் கொஞ்சம் வேகமா பேசியிருப்போம். அவர் போயிட்டாரு. ஆனா செய்தி அவருக்கு போகும். இது யாரை குறி வச்செல்லாம் பேசக்கூடாது, தப்பு அது. அரசியல்வாதிகள் வந்து சினிமாக்குள்ள ஏன் வர்றாங்க? கேட்டு போட்டாங்களா உங்களுக்கு? சார் நம்ம நல்ல படம் எடுத்து அந்த தியேட்டர்ல எட்டு அதை அழகா கொண்டு போனோம்னா மக்கள் தானா உள்ள வருவாங்க. இன்னைக்கு என்ன நிலைமைன்னா நம்மளுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கணும். தியேட்டர்காரன் எப்படி கொடுக்குறாங்க? படம் எடுத்த உடனே வந்துட்டு தியேட்டர் வாடகை 2 டேர்ம்ஸ் போடுறாங்க. ஒன்று, தியேட்டர் மேனேஜர்கள் கவர் வாங்கிட்டு படத்தை போடுறாங்க, ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஒரு நாளைக்கு நீங்க 40 டிக்கெட் எடுக்கணும். அந்த ப்ரொடியூசர் ஒரு வாரத்துக்கு டிக்கெட் நீங்க எடுக்கணும். அதுக்கு மேல ஆடியன்ஸ் வந்தா அந்த பணம் வந்து ஷேர் வரும் உங்களுக்கு. 70-40 தியேட்டர்காரங்களுக்கு 70 போகும், நம்ம பட ப்ரொடியூசருக்கு 30% வரும். அதுக்கப்புறம் எல்லா டாக்ஸஸ் எல்லாம் போக வரும். ஆனா அவங்க சொல்ற ஒரே கண்டிஷன்ஸ், நீங்க டெய்லி டிக்கெட் எடுக்கணும். இன்னொன்று வாடகை. ஒரு வாரத்துக்கு வாடகை கொடுத்துருங்க, ஒரு ஷோ கொடுக்குறேன் அந்த வாடகை. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் போடுறாங்க? சார் நீங்க டிக்கெட் எடுத்துட்டா மட்டும் பத்தாது, உள்ள ஆடியன்ஸையும் நீங்களே கொண்டு வரணுன்றாங்க. இது எல்லாம் தாண்டி ஒரு படம் ஜெயிக்குதுன்னா அந்த படம் ஒரு சிறந்த படமாக, சிறந்த கதையுள்ள படமாக இருந்தால் மட்டுமே அந்த படம் ஜெயிக்கும். அந்த வகையில உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் நிச்சயமா நல்ல அருமையான தியேட்டர்களுக்கு கிடைச்சி இந்த படம் வந்து நல்ல ஒரு கருத்துள்ள படமா மக்கள் ஏத்துக்கிட்டு வியாபார ரீதியா இந்த படம் வெற்றி கொடுத்து, இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எங்க மோகனுக்கு வந்து நான் தான் செப்பல் வாங்கி கொடுக்க போறேன். அதே மாதிரி நாங்கள் இந்த படத்தின் கதாநாயகன் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம வள்ளிமலையிலேருந்து அந்த ஊர்ல மக்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. சென்னை சினிமா உங்களை அன்போடு வரவேற்கிறது. நன்றி நன்றி. இறைவனுக்கு வணக்கம். இங்க எங்க படத்தை வந்து நீங்க பார்த்து ப்ரொமோட் பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்டேஜ்ல உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. வணக்கத்தை கூறி என்னோட உரையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்குலாம் ஓகேனா நான் கொஞ்ச நேரம் பேசிக்கலாமா சார்? ஏன்னா இது எனக்கு கிடைத்த வந்து ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. ஸோ அதை தவறி விட்டுட்டு நான் பேசாம அங்கே போய் உட்காந்துட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ப்ரோஜனமே கிடையாது. அதனால இந்த மேடையை வந்து நான் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நான் இலக்கியா, காவேரி பாய்ந்தோடும் மண்ணில பிறந்து திருச்சியில பிறந்து சென்னையில வளர்ந்து இப்போ இந்த பிரசாத் ஸ்டுடியோல என்னோட டெபியூட் மூவி அஸ் அ ஹீரோயினா நான் வந்து இங்க நிக்கிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் நீங்க எல்லாரும் கேட்கலாம், ஏன் இந்த கதை, ஏன் இந்த படம் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. நான் சூஸ் பண்ணல. உங்களுக்கு எல்லாம் சொல்ல போகணும்னா, நான் வந்து ஹீரோயினா ஆவேனா, எனக்கெல்லாம் ஹீரோயினா ஆகுற தகுதி இருக்கான்ற வந்து ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை எனக்கு இருந்துச்சு. ஆனா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா, நல்ல சப்போர்ட் ஆர்டிஸ்டா ஆவேன் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையோட தான் நான் ஒவ்வொரு எப்படி சொல்றது, சினிமாக்கு வந்து நான் பழசு, உங்க எல்லாருக்கும் நான் புதுசு. அதாவது நான் சினிமாக்கு வந்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. 4 இயர்ஸ்மே ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் கூட விடாம ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்திருக்கேன். அப்புறம் ஃப்ரேம்ல தெரிகிற மாதிரி நடிச்சிருக்கேன். அப்புறம் டைலாக் ஆர்டிஸ்டா, அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டா, சப்போர்ட் ஆர்டிஸ்டா, இந்த மாதிரி தான் வளர்ந்து இப்போ நான் வந்து ஹீரோயினா வந்து நிக்கிறேன். இதுவே வந்து என்ன எப்படி சொல்றது, நான் நினைச்சு பார்க்காத ஒரு கனவுன்னு சொல்ல முடியாது, நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. அண்ட் வந்து சினிமால வந்து எப்படி சொல்ற, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. நானும் எனக்கு தோன்ற ஒரு கருத்தை வந்து நாங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்க மக்கள் கிட்ட போய் சேருங்க. ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் நீங்க போய் சேர்க்கணும். சினிமால வந்து நிறைய பேர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு வந்து எப்படி சொல்றது, அவங்க போய் தேடி கேட்டாலுமே வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டுது. ஏன் அப்படின்னா அவங்க இப்பெல்லாம் ஈஸியா வந்து ஷார்ட்கட்டா போயிடுறாங்க. ஒரு ஷார்ட்கட்டா அவங்களுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிளா வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமை வந்து கண்டிப்பா மாறணும். ஏன்னா எவ்வளவோ திறமையான ஆர்டிஸ்டுங்க இருக்காங்க, எவ்வளவோ நிறைய படம் பண்ணி இப்போ சமீபத்துல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம நிறைய பேர் இருக்காங்க.
அவங்கள எல்லாரையும் தேடி போய் நீங்க வந்து அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ ஈஸியா வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஈஸியா வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம், நான் கொடுக்க வேணாம்னு சொல்லல. அவங்கள யாரு சினிமாக்குன்னு உண்மையா உழைச்சு சினிமாக்காக யார் வந்து எஃபர்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. இது வந்து டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், நீங்க அந்த கேஸ்டிங் கால் அந்த மாதிரிலாம் போற அந்த டீம்ஸ்க்குலாம் வந்து இது கண்டிப்பா போய் சேரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாய்ப்பை தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணு தான் நானு. இந்த படத்துல வந்து ஹீரோயினா வளர்ந்து நிக்கிறேன். இந்த படத்துல எப்படி சொல்லணும்னா, எனக்கு வந்து வில்லேஜ் கேரக்டர்ல நடிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலா நம்ம இருக்கிறத விட ஒரு வில்லேஜ் ஒரு கெட்டப்ல ஒரு மண் வாசனையோட கலந்த ஒரு லுக்ல அந்த மண்ணோட மண்ணா கலந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மாத்திட்டு அந்த கதாபாத்திரத்திலே நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அமைஞ்சதுதான் இந்த வள்ளிமலை வேலன். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு நான் டோர்னமெண்ட்ல இருந்தப்போ பூனேல இருந்தப்போ எனக்கு கால் வந்தது. மணி சார் அவங்க தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட போட்டோஸ் அனுப்புமா ஹாஃப் சாரியில இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன். திருப்பி வந்து கால் பண்றேன்னு பண்ணல. அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி உடனே சென்னைக்கு வர சொல்லி சென்னைக்கு வந்து நான் ஆஃபீஸ்ல வந்து சாரை பார்த்தோன்னே அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. என்னோட குறைய வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சு போனது. நான் ரொம்ப குட்டியா இருக்கேன்னு சொல்லி ஷார்ட்டா இருக்கேன் அப்படின்னு, உனக்கு திறமையெல்லாம் இருக்குமா ஆனா நீ ஷார்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு. ஆனா டைரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான திறமைக்கு வந்து மதிப்பு கொடுத்தனாலதான் நான் இந்த படத்தை வந்து இப்போ இங்க ஹீரோயினா நிக்கிறேன்றத வந்து நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். டீமை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் சார் வந்து ரொம்ப எளிமையா இருப்பாரு. அவரை பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் கூட போட மாட்டாங்க. எல்லாரும் அதை தான் சொன்னாங்க. நான் சொல்லணும்னு நினைச்ச பாயிண்ட்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சார் வந்து ஸ்லிப்பர் போட மாட்டாங்க. ரொம்ப எளிமையா கல்லு, மண்ணு, வெயில், மழை எதுவும் பார்க்காம ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ எளிமையா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ரொம்ப அருமையா வந்து கதைக்கு வந்து எங்களை எல்லாரையும் நடிக்க வச்சிருக்காரு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் கேமரா டீம் மணி சார் வந்து ரொம்ப எப்படி சொல்ற அவர் கூட இருந்த ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லலாம் ஒவ்வொரு ஷூட்டிங் போறவட்டு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவே என்ன வந்து ரொம்ப நேரம் வந்து வளன்னு இழுக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. கரெக்டா வந்து ப்ராப்பரா ஸ்கெடியூல் போகுது அப்படின்னா கேமரா வந்து அதே மாதிரி கரெக்டா வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருந்தவங்க. அப்புறம் மேனேஜர் சார் அவங்களுக்கும் வந்து நான் வாழ்த்துக்கள் நன்றி சொல்லிக்கிறேன். என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நாங்க ஒரு ஃபேமிலியா தான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ஜாய் பண்ணோம். ஷூட்டிங் அந்த திரையில மட்டும் கிடையாது, நாங்க சகஜமாவே பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம். திரையில எப்படி வந்து ஃபேமிலியா இருந்தோம் அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்கிரீன்ல இருந்தோம்னு நினைக்கிறேன். எல்லாரையும் அம்மா, அண்ணா, அப்பா அந்த மாதிரி தான் கூப்பிட்டு பழகினேன். அப்புறம் இப்போ வந்து முக்கியமா எங்க ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். அவரை பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவரை மாதிரி ஒரு இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சார் தான், நாகரத்தினம் சார் தான் வந்து நான் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்துலயும் வந்து எனக்கு வந்து படத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவர் கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. ஊர் மக்கள்லாம் பார்த்து ஏஞ்சி நின்று வணக்கம் சொல்லுவாங்க, அவரை பார்த்து கொஞ்சுவாங்க. இதெல்லாம் வந்து நான் படத்துலதான் பார்த்திருக்கேன். படத்துல வந்து சொல்லி பண்ண வச்சிருப்பாங்க. இங்க வந்து அவர் பண்ண செயல்களால வந்து அவங்கலாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு மக்கள் கொடுக்குற மரியாதை வந்து ஒண்ணு வந்து பயத்தினால இருக்கும், இன்னொன்னு வந்து மரியாதைனால பாசத்தினால இருக்கும். அவங்க கொடுத்தது வந்து மரியாதையிலையும் பாசத்தினாலையும் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ஊர் மக்களுக்கு அவர் செஞ்சிருக்காரு. அவர் கூட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் கதையில இந்த திறமையான டீம் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்புறம் என்னோட காஸ்டியூம், திடீர்னு காஸ்டியூம் இல்ல பத்தல அப்படின்னா டக்குன்னு பக்கத்துல போய் கடையில வாங்கிட்டு ஏதாவது ஒரு வீட்டுல வந்து டைலர் மிஷின் இருக்கான்னு கேட்டு அங்கே எனக்கு டக்குன்னு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ணா, ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ணா எல்லாருமே பர்ஃபெக்ட் டைம்ல பர்ஃபெக்டா எல்லாமே கரெக்டா பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃபுட்டு கொடுத்த ப்ரொடக்ஷன் அண்ணா, நான் இந்த இடத்துல யாருக்கு நன்றி சொல்லணும்ன்றதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, நான் சொல்றேன். ஏதாவது யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா வந்து அறியாம செய்த தவறா நினைச்சு வந்து மன்னிச்சுக்கோங்க. ஓவராலா அந்த டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்போ முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் சார். இங்க பாதி பேர் வந்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் போய் அவங்கவுங்க பக்கத்து வீட்டுல போய் சொல்லுங்க, அந்த ஹீரோயினா நடிச்ச பொண்ணு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னா அப்படின்ட்டு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க, ரொம்ப பாசமா. அவங்க பண்ண கோஆபரேஷன்னால, அவங்க பண்ண ஒத்துழைப்புனாலதான் அந்த படம் வந்து ரொம்ப அருமையா எடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க, ரொம்ப பாசமா இருந்தாங்க சார். உங்க ஊரு மக்கள் எல்லாருமே ரொம்ப பாசமா இருந்தாங்க. வேற என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஆஹ் இருங்க கை தட்டாதீங்க, என்ன நான் படத்தை பத்தி சொல்லல. எங்க படத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும். எங்க படத்துல வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எங்க படத்துல வர பிளேசஸ், அதாவது இடங்களுக்காகவே மீண்டும் மீண்டும் நீங்க வந்து படத்தை பார்க்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரசனை வாய்ந்த இடமா இருக்கும் இது. ரொம்ப ரசனை வாய்ந்த இடம் அது. ஸோ அதனால இந்த படத்துல வர பாடல்கள், படம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து இதை வந்து நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போகணும். பெரிய படங்கள் எப்படி வந்து மக்கள் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி சின்ன படங்களையும் மக்கள் பார்த்து சொல்லட்டும் அது நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத. அதை வந்து நம்மளா முன்னாடியே வந்து சொல்லணும்ன்ற அவசியம் இருக்காது, அவசியமும் இருக்கக்கூடாது. ஸோ வந்து படம் வந்து மக்கள் கிட்ட போய் கொண்டு நீங்க வந்து சேர்க்கணும். அதுக்கு வந்து மீடியாஸ் எல்லாமே நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா. நான் இந்த இடத்துல வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்திருக்காங்க. லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சினிமா வந்து எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே தொகுப்பாளினி, அதே பேரரசு, படம் மட்டும் வேற. ஆமா, அதே கேமராமேன், எல்லாம் ஒரே யூனிட்டா போச்சு. பள்ளிமலை வேலன், எப்பவுமே நம்ம எதிர்பார்க்கறதா. ஆர் உதயகுமார் சார் கொஞ்சம் அதிகம் பேசுவார், டிசிஎஸ் அதை விட அதிகம் பேசுவார். இது எப்பவும் எதிர்பார்த்தது தான். ஹீரோனி இவ்வளோ பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஷாக் ஆயிட்டேன். எல்லாம் வருவாங்க, வாய்ப்பு கொடுத்து டைவரை பிடிச்சதுக்கு நன்றி, டேரக்டருக்கு நன்றி, மீடியாக்கெல்லாம் நீங்கள் தான் எங்களை அங்கே கொண்டு சேர்க்கணும், மக்கள்கிட்ட சேர்க்கணும், எல்லாருக்கும் நன்றி, இவ்வளோதான் பேசுவாங்க. நீங்கள் சீக்கிரம் அரசியல் போயிடலாம். இன்னொரு தெளிவாக பேசுறீங்க. ஓகே ஓகே, உங்களுடைய கான்ஃபிடண்ட்டுக்கு வாழ்த்துக்கள். அந்த உயரம் வந்து இங்கே பிரச்சனை இல்லை, பொய்யா சொல்லிப்பாங்க. அது அப்படி சொல்லுவாங்க சினிமா. உங்களை வந்து வளவிடாம பண்ணுவாங்க. அப்படி என்ன இதுக்கு பிறகு ரேவதி பேச உயரம் இல்லை, ரோஹிணி மேடம்லாம் உயரம் இல்லை. இன்னைக்கெல்லாம் ரேவதியோட யார் சாதிச்சிருக்கா சொல்றேன். அதனால அதெல்லாம் மைண்டில் வைக்காதீங்க. உங்களுக்கு உங்கள் திறமையில நம்பிக்கை வைங்க, வந்துடுவீங்க. நீங்கள் பாருங்க, படிப்படியாக வந்திருக்கீங்க. இதே சாதனை தானே, அது பெருமைப்படுங்க. நீங்கள் அவங்க 1000 சொல்லுவாங்க, விட்டுருங்க அதை. ஓகே, பெரிய ஹீரோயினாக இருக்கு, வாழ்த்துக்கள். வள்ளிமலை வேலன், மாட்டுக்கார வேலன், எங்க வீட்டு வேலன், சிங்கார வேலன், வருவான் வடிவேலன். வேலன்னாலே சினிமாலே பவர் தான். இப்ப வள்ளிமலை வேலன், உதயகுமார் சார் சரி, வி சேகர் சார் சரி சொன்னாங்க. இப்போ முருகன் சீசனாங்க. இந்த சீசன் மாம்பழமா, அது பலாப்பழமா? இது மாம்பழ சீசன், பலாப்பழ சீசன் சொல்றதுக்கு முருகரியா? என்னைக்குமே ஒரு சீசன் தான் அவரு. என்னைக்குமே முருகன பவர் தான். அவர் சீசன் இல்லை, எவர் கிரீன். அவர் இப்போதைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். எப்போதைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். நல்லா படத்துல அதிகமா முருகரை பத்தி படங்கள் அதிகமாக வரும். நல்லா மதுரை வந்து முன்னாடி அரசியல்வாதிகளுக்கு வந்து மாநாடு போறதுக்கெல்லாம் சிறந்த இடமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து முருகருக்கு மாநாடு போறதுக்கு மதுரை சிறந்த இடமாயா இருக்கு இன்னைக்கு. ஆனால் முருகர் என்னைக்குமே நம்பியவரை கைவிட மாட்டார். நீங்க முருகன் நம்பி இருக்கீங்க, கைவிட மாட்டார். நம்ம இயக்குனர் மோகன் இன்னைக்கு பேசும் பொருளே ராமருடைய பாதுகைய பரதம் வாங்கிட்டு வந்து கூட பேசல. இன்னைக்கு வந்து இவர் செருப்பு போட்ட விஷயத்த இன்னைக்கு பெரிய டாபிக்கா போயிடுச்சு. நான் அதிசயம்தான். ஒரு லட்சியம், ஒரு கொள்கை, இதை அடைவன்னு சொல்ற நம்பிக்கை உள்ள வந்து அதை செய்வான். நம்பிக்கை இல்லாத செய்ய மாட்டான். அதை சாத்து சூழம் போடுவான். நம்மளால முடியும், அது வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை. உங்களுக்கு நீங்க டைரக்டர் ஆயிட்டீங்க சார். என்னைக்கு கதை கிடைக்கிற இயக்கம் எஸ் மோகன் அப்படின்னு வச்சோ, அப்பவே உங்களுக்கு முருகன் உங்களுக்கு எஸ் சொல்லிட்டாரு. அதான் நீங்க எஸ் மோகன். நான் சொல்றேன், நீங்க 30 வருஷமா அந்த செருப்போட காரணம் என்ன தெரியுமா? முருகர். நீங்க வச்சுக்க டைட்டில் வள்ளிமலையை நோக்கி நீங்க போகணும். அது வந்து ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில போகும்போது யாரும் செருப்பு போட மாட்டாங்க.
அப்போ நீங்கள் இந்த வள்ளிமலை முருகரை நோக்கி நீங்கள் யாத்திரையை 30 வருஷமாக பண்ணியிருக்கீங்க. 3 மாசமா செருப்பு போடாம யாத்திரை பண்ணாலே முருகர் அப்படி பண்ணுவார், தூக்கி வைப்பார். 30 வருஷமா நீங்கள் முருகர் நோக்கி யாத்திரை பண்ணியிருக்கீங்க. கைவிட மாட்டார் சார், முருகர் வந்து கைவிட மாட்டார். வள்ளிமலை ஹீரோ, அவருடைய கிராமத்து நாயகன். ஆமாம், அவரே தயாரிப்பு, அவரே கதாநாயகன். அந்த கிராமத்துக்கான தோற்றம், கதைக்கான உருவம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கீங்க மேடம். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ஊரில் நிறைய வள்ளி திருமணம் நாடகம் போடுவாங்க. திருவிழா வந்துட்டா போதும், வேறு எந்த நாடகமும் இல்லை, வள்ளி திருமணம் நாடகம் போடுவாங்க. அது எங்கள் ஊர் மக்கள் இருக்காங்களே, எங்கள் ஊரும் எல்லாரும் மக்களும் அந்த வள்ளி திருமணம் நாடகத்தை தான் 30 வருஷம் பார்த்துருப்பாங்க. 30 வருஷம் அதே நாடகம், அதே வருஷம் அதே டேலாக் போயிட்டு இருக்கும். ஆனால் இப்போ போட்டால் இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே ஃபஸ்ட்டு உட்காந்துருவாங்க துண்டுலாம் போட்டு. இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரியே, நான் ரஜினி படத்தை, விஜய் படத்தை ஃபஸ்ட் நாள் பார்க்குற மாதிரி. அதில் வேலன், வேடன், விருத்தன் அப்படின்னு யார் ராஜபட்டு யாரோ அவங்க பேரை போடுறதுக்கு போடுவாங்க. வேலன், வேடன், விருத்தன். டைட்டில் வள்ளி திருமணம். இதில் வேலன், வேடன், விருத்தன் நடிப்பவர் உடையப்பா, அமுத்தப்பா அப்படின்னு கேட்டுவாங்க. அதனாலே இது வள்ளிமலை அப்படின்னாலே வேலை வந்துருந்தீங்க. டைலாக் இருந்துச்சுல, வேலன் தான் மாப்பிள்ளைன்னா பொண்ணு வேற யாரு? வள்ளி தான் அதானே? ஆமாம். அப்புறம் வள்ளியும் வெற்றி சேர்ந்துட்டாரு, வெற்றி தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆடியோ லான்ச் ஹிஸ்டரியிலேயே முதல் முறையாக இது நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வள்ளிமலை வேலன் படத்துடைய இயக்குனர் அவர்களுக்கு அவருடைய அந்த 30 ஆண்டு கால விரதம் அப்படின்னு சொல்லலாம். காலில் செருப்பு இல்லாம அவர் வந்து இருக்கிறது, படத்தை வந்து எடுத்து முடிச்சிட்ட பிறகுதான் போடுவேன்ட்டு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றி பெற வாழ்த்துவோம். ஸோ அதற்கான ஒரு சிம்பிளா தான் அவர் கையில வந்து காலணிகளை பரிசா கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். எனக்கு தெரிஞ்சுறேன். எதனால பிரம்மான்னா ஒருத்தனோட தலையெழுத்து மாற்றி எழுதுற உரிமை வந்து பிரம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. அதே மாதிரி ஒருத்தவனோட தலையெழுத்தை எழுதக்கூடியது பத்திரிகை மீடியாவுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் நாங்கள் அப்படி சொன்னேன். வள்ளிமலை வேலன், எம்என்ஆர் பிக்சர்ஸ் வள்ளிமலை வேலன். அதாவது என்னன்னா, எம்என்ஆரை வந்து எனக்கு வந்து என்னோட நண்பர் பழனின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அப்படி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு இடங்கள் போகல ஒரு பட்ட அவமானங்களுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டாரு, ஐயா எங்கெங்க இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணலாம் நான் அப்படின்னாரு. அவருக்காக ரெடி பண்ணப்பட்டது தான் இந்த வள்ளிமலை வேலன். என்ன ஒரு ஊரில் நடந்த உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி அவரை மனதில் வச்சு இந்த படம் எடுத்தோம். நான் கூப்பிட்டதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து இயக்குநர்கள், என்னோட குருநாதர் செல்வா சார், அப்புறம் செந்தூரன் சார், என்னோட தயாரிப்பாளர் எம் நாகரத்னம், வந்திருக்க எல்லாருக்கும். ஏன்னா யாராச்சும் விட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சிங்க. ஏன்னா வந்து நேரம் கருதி, ஏன்னா காலம்பரம் அவங்க 1 hour எடுத்ததுனால இங்கே வந்து பின்னாடி வந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரோட முகம் சொல்லிக்க வேணாம். வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. யாராச்சும் விட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கூப்பிட்டு சொல்றதுக்கான இல்லை. ஏன்னா இதில் நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க. என்னோட கேமராமேன் மணிகண்டன் என்னோட நண்பர், அப்புறம் இடிமின்ன இல்லைங்க ஃபைட் மாஸ்டர், அவர் எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான். அப்புறம் எடிட்டர் நாகராஜ், மியூசிக் டேரக்டர் ஆல்டின் எல்லாரும், அப்புறம் கவிஞர் சி புண்ணியா. ஏதாச்சும் விட்டுருந்துச்சுன்னா ஏன்னா நேரம் கருதி மன்னித்துக் கொள்ளவும் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.